ஓம் நம சிவாய. இந்நிலையில் அச்சபையில் இருந்த அப்சரசுகள் நம்மில் யாருக்கு தேவதாசிகளில் எல்லாம் சிறந்தவளாயிருக்கும் பெருமையுண்டாகும்? சப்த மாதர்களில் யார் கௌரி ரூபம் உடையவள் என்றிவ்வண்ணம் யோசித்து கடைசியில் சிவபெருமானையே நாம் கேட்போம் என சமீபித்துச் சென்று ஒருத்தியும் வாய் திறந்து கேட்க வல்லமையில்லாமல் மௌனமாக இருந்தார்கள். பின்னர் பானாசுரன் மந்திரியான குபாண்டன் என்பவனுடைய குமாரத்தியாகிய சித்திரலேகை நானே கௌரி ரூபம் வகித்து சிவபெருமானை இவ்விஷயத்தை பற்றி கேட்கிறேன் என்று சொன்னாள். பிறகு அப்சரசுகளை அழைத்து, உங்களில் ஒருத்தி நந்திகேஸ்வர வடிவமும் மற்றவர்கள் பார்வதியின் தோழிகள் வடிவமுமாக உருவெடுக்க வேண்டும் என்று கூறினாள். அதைக் கேட்டு விஷ்ணுமூர்த்தியின் தொடையிலிருந்து தோன்றியவளான ஊர்வசி என்னும் தேவகன்னி விஷ்ணு சம்பந்தமான மாயையால் நந்தி தேவரையப் போல வடிவமெடுத்தாள். கிருதாசி என்னும் அப்சரஸ் காளி உருவத்தையும், விசுவாசி என்பவள் சண்டிகா உருவத்தையும், பிலம்லோசை என்பவள் சாவித்ரி உருவத்தையும், மேனகை என்பவள் காயத்ரி உருவத்தையும், சகஜன்யா என்பவள் ஜெயை வடிவத்தையும், புஞ்சகஸ்தலி என்பவள் விஜயை வடிவத்தையும், கிரதுஸ்தலி என்பவள் விநாயக ரூபத்தையும், வேறு சில அப்சரசுகள் சப்தமாதர் வடிவத்தையும் தரித்துக் கொண்டார்கள். அவ்வாறு வடிவேற்றவர்களை கண்ட குபாண்டன் புத்திரியாகிய சித்திரலேகை சரி என்று மனதை திடம் செய்து கொண்டு விஷ்ணு சம்பந்தமான ஆத்ம யோகத்தால் அடைந்த ஞானத்தால் அதி அற்புத அழகுள்ள பார்வதி தேவியின் வடிவத்தை எடுத்தாள். அம்மகாதேவியின் திவ்ய திருவுருவம் எப்படி இருந்தது என்பதை வர்ணிப்போம். செந்தாமரை மலரின் காந்தியும் மேன்மையும் வாய்ந்த பாதங்கள், முறையே உயர்ந்த ரம்யமான மாந்தளிர் போன்ற விரல்கள், சந்திர கிரகணங்களால் பிறந்து ஒளி வீசுகின்ற நகங்கள், என் திசையிலும் கல் கல் என்று ஒலிக்கும் நூபுரம், குறுகி உருண்ட பரடு, பொன்மலையாகிய மேருவை போன்ற பிருஷ்டங்கள், மிருதுவாகிய நுண்ணிய ரோமரேகை, கனத்த வாழைத்தண்டு போன்ற தொடை, மத யானையின் கர்ஜனை போன்ற ஒலியையுடைய மேகலாபரணம், விலை உயர்ந்த பலநிற சித்திர பட்டாடை, பாலச்சந்திர சூரிய பிரதமைகளாகிய தலையணிகள், சிறிது நாணமுற்றார் போன்ற புன் சிரிப்புடன் கூடிய முகம், வஜ்ர ரத்தினத்தால் செய்த மேகலை அணிந்த உடுக்கை போன்ற இடை, பொன்னால் செய்தபடியோவென்று சொல்லத்தக்க உந்தி, பொற்றாமரை தண்டு போன்ற பூரணமான மூன்று ரேகையும், புடமிட்ட பொன் போன்ற வயிறும், ஜாதரூப நிறமுடைய மார்பும், கோடி சந்திரர்களுக்கு சமானமானதும், முத்தாரங்களின் தேஜசை உடையதும், மிருதுவுமான புயங்கள், மலர் கொய்தலில் மிகவும் பழகிய கைநகங்கள், பிரகாசிக்கும் பலவிதமான விலை உயர்ந்த ஆபரணங்களும் பதக்கங்களும் அணிந்த கழுத்து, செம்பவள துண்டு போன்ற மெல்லிய அதரம், பாலச்சந்திரர்கள் வரிசையாக நிற்பது போன்ற பல்வரிசை, செந்தாமரை மலர் மொட்டு போன்ற நிறமுடைய நாக்கு, எல்லின் மலரையொத்த பொன்னிற நாசியும், விகாரமற்ற சிறிய நாசி கராந்திகள், சந்திர மண்டலமும் சாணைக்கல்லும் போன்ற கபோலங்கள், ஆழமான வல்லை கொடி போன்ற காதுகள், இரத்தினமயமான பொன்னால் செய்த குண்டலங்கள், வெண்மை செம்மை கருமைகள் கலந்து பிரகாசிக்கும் விழிகள், மன்மத வில்லையொத்த புருவங்கள், பிரகாசித்துக் கொண்டிருக்கும் விழிகளில் ஸ்ருங்கார சேஷ்டைகள், சிறிதே ஆடி அசைந்து பிரகாசித்து கருத்த நெற்றி முன் கேசம், அஷ்டமி சந்திரன் போன்ற முகம், குங்குமம் முதலிய பரிமள வஸ்துக்களால் ஆகிய திலகம், நெற்றி முன் மயிர் கலந்திருக்கும் பொன்மணி பவளங்களால் செய்யப்பட்ட தலை சாமான், நவரத்தின கிரீடம், நவரத்தினமயமான ஜடை நாகம், அதில் அணிந்துள்ள மணிகளின் கோகிலசுரம், ஐவகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கூந்தல், மலர் மாலைகளும் உடைத்தாகி ஒவ்வொரு அணியையும் கண்டோர் இது விஸ்வகர்மானால்
சிருஷ்டிக்கப்பட்டதுதானோ என்று சொல்லத்தக்க சிறந்த அணிமணிகள். இவற்றோடு பார்வதி தேவியின் வடிவம் எடுத்து சித்திரலேகை தனக்கேற்ப தன்னுடன் வருவோரையெல்லாம் அழகு வடிவேற்க செய்தாள். நந்தி வடிவேற்றிருக்கும் ஊர்வசி தன் கணங்களுடன் கூடி சர்வேஸ்வரனிடம் சென்று, சுவாமி, கைலாசகிரியிலிருந்து பார்வதி தேவியை அழைத்து கொண்டு வந்தேன். சப்த மாதர்களும் சிவகணங்களும் வந்திருக்கிறார்கள் என்று விண்ணப்பம் செய்தாள். சிவபெருமான் எல்லாம் உணர்ந்தவராயினும் அவர்களுக்கு ஏற்ப தாமும் ஒரு திருவிளையாடல் செய்ய விரும்பினார். அதனால் அவர் பெருங்களிப்புற்றார் போல பீடத்திலிருந்து விரைந்தெழுந்து 7 அடி தூரம் எதிர் சென்று வரவேற்றார். ஓம் நம சிவாய.